அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் வந்த ஒரு 15-20 பேர் அவங்க வீட்டுக்குள்ள ரொம்ப அராஜகமாக போய் வீட்டுக்குள்ள அவங்க அம்மா சவுக்கு சங்கருடைய அம்மா இருந்திருக்காங்க. இவங்க வர செய்தி தெரிஞ்சு உள்ள தாப்பால்லாம் போட்டிருக்காங்க. பட் அதை தாண்டி கதவை அடித்து உடைச்சிட்டு உள்ளே போயிட்டு அங்கே இருந்த பொருட்களெல்லாம் அடித்து உடைச்சிட்டு ஒரு 2-3 பக்கெட்டில் மலம் கலந்த கழிவுநீர் எடுத்துகிட்டு போய் வீடு முழுக்க ஊற்றி ஒரு 2 மணி நேரம் அந்த வீட்டில் அராஜகம் பண்ணி அங்கேயே இருந்திருக்காங்க. சவுக்கு சங்கருடைய அம்மா ஃபோனை வாங்கி சவுக்கு சங்கருக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி உன் வீட்டில் தான் நான் இருக்கேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் வந்த ஒரு 15-20 பேர். ஏன்பா அவங்க வந்தவங்க துப்புரவு தொழிலாளர்கள் கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதை மாதிரி ஒரு கோபத்தில் ஒரு கூட்டம் வராங்க அப்படின்னா யாராவது இதை மாதிரி சண்டைக்கு போகிறப்போ இதை மாதிரி நம்ம அராஜகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த துப்புரவு தொழிலாளர்களாக அவங்க இருந்தாங்கன்னா அதே யூனிஃபார்மை போட்டுட்டு அந்த வீட்டில் அராஜகம் பண்ணுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, எங்கே ஒரு ஸ்கேம் நடக்குதோ அவருக்கு தெரிஞ்ச டேட்டாஸை வச்சு அதை பற்றி வெளியில் பேசிக்கிட்டே இருக்காரு தெரியும். ஸோ அப்படி ரீசெண்டாக ஒரு வீடியோவில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கூட அவர் பேசல. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு நிறைய உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய ஸ்கீம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமை காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஸ்கீம்ல ஒரு 230 வாகனங்கள், இந்த கழிவுநீர் சுத்திகரிக்க செய்யக்கூடிய அந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த வாகனம் எல்லாமே துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க கைக்கு தானே போகும். ஸோ அதை மாதிரி ஸ்கீம்ல ஒரு 230 வாகனத்தை தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்காக ஒதுக்குறாங்க. அதை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய பினாமி பேர்ல எல்லா வாகனத்தையுமே எடுத்துடுறாரு. 230 வாகனத்துல ஒரு 80 வாகனம் மட்டும்தான் உண்மையான துப்புரவு தொழிலாளர்களுக்கு போகுது. மற்ற எல்லா வாகனத்தையும் செல்வ பெருந்தகை அவருடைய பினாமி பேர்ல எடுத்து அவரு ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு ஸோ அதை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஒரு வீடியோவில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு விஷயம் இதுக்குள்ள இதை மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டு அரசுக்கே தெரியாம உள்ள இதை மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றாரு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் செல்வ பெருந்தகைக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆகாதுன்னா நிறைய விஷயங்கள்ல செல்வ பெருந்தகை பண்ணக்கூடிய விஷயங்களை சவுக்கு சங்கர் எடுத்து நிறைய வீடியோவில் பேசியிருக்காரு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூட செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசியிருந்தாரு. ஸோ 2 பேருக்கும் இடையில ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் துப்புரவு தொழிலாளர்களை சவுக்கு சங்கர் தப்பா பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில 9:45 மணிக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க வீடு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு 2 வாகனம் நின்றுருக்கு. ஸோ அப்பதான் ஒரு வீட்டுல இருந்து சவுக்கு சங்கர் கிளம்பி ஆபீஸ் போயிருக்காரு. 2 வாகனம் நிக்கிறத பார்த்திருக்காரு. என்னது புதுசா அந்த தெருவில் 2 வாகனம் நிக்குது அப்படின்னு பார்த்திருக்காரு. திடீர்னு இவருடைய வாகனத்தின் மேல அந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. கல்லை விட்டு கார்லயே அடிச்சிருக்காங்க. பட் அவரு கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு காரை நிறுத்தாம அங்கேருந்து போயிருக்காரு. ஒருவேளை அவங்களால அந்த காரை தடுத்து நிறுத்தப்பட்டு முடிஞ்சிருந்தது அப்படின்னா, தடுத்து நிறுத்திருந்தாங்க அப்படின்னா அது அந்த தாக்குதல் வீட்டுக்கு போன தாக்குதல் அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் மேல கூட நடந்திருக்கலாம். அது ஆச்சரியப்படுறது கிடையாது. பட் அவர் நிக்காம போயிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு சொல்றாரு, இதை மாதிரி வீட்டுக்கு தாக்குதல் பண்ண வர போறாங்க, வீட்டை கதவெல்லாம் பூட்டிக்கிங்க அப்படின்னு வீட்டுக்கும் செய்தி கொடுத்துட்டாரு. வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அம்மாவுக்கும் செய்தி கொடுத்துருக்காரு. உடனடியாக காவல் நிலையத்துக்கும் கால் பண்ணி இதை மாதிரி வீட்டுக்கு தாக்க வந்திருக்காங்க, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவரு அங்க போக முடியாதுல்ல. அந்த நேரத்தில் போனா இவரை தாக்க தானே திட்டமிட்டே வந்திருக்காங்க. ஸோ இவர் அந்த இடத்துக்கு போக முடியாது இல்லை. ஸோ கார்ல வெளியில இருந்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த அவருக்கும் காவல்துறையில சில பேர் எல்லாம் தெரியல, அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் சில பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் சொல்றாரு, இதை மாதிரி வாங்க, வீட்டில் இதை மாதிரி அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. பட் அவங்களாம் வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ உடனடியாக போகக்கூடாது அப்படின்னு கூட மேபி உத்தரவு இருந்திருக்கலாம். பட் போலீஸ்லாம் வரதுக்குள்ள அங்கே இருந்த ஒரு 15-20 பேர், ஒரு 30 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. பட் அதில் ஒரு 15 பேர் போயிட்டு கதவை தட்டியிருக்காங்க. அவங்க அம்மா இவங்க வரத்துக்கு முன்னாடி செய்திலாம் தெரிஞ்சதுனால லாக் பண்ணியிருக்காங்க. பட் அடித்து கதவை உடைச்சிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க பொருளெல்லாம் இது பண்ணிட்டு உங்கள் மகன் எங்களை பற்றி தப்பாக பேசிட்டான், துப்புரவு தொழிலாளர்களை பற்றி தப்பாக பேசிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு சாதகமாக தான் பேசியிருக்கான், உங்களுக்கு வர வேண்டிய பயனை
இங்க அரசியல்வாதிகள் வந்து ஏமாத்தி அவங்க வந்து பினாமிகளை வச்சு அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு சாதகமா தான் பேசியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அங்க வந்தவங்க வந்து இவங்க சொல்றதை கேட்கறதுக்காக வரல, இல்ல ஒரு காரணத்தோடையும் சண்டை போட வரல, சண்டை போடணும், அசிங்கப்படுத்தணும், இதை வந்து ஒரு பிரச்சனையை ஆக்கணும் அப்படின்னு தான் வந்தாங்க. ஸோ வரப்போவே அவங்க பக்கெட்ல வந்து இந்த மலம் கலந்த கழிவு நீர்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டுல எல்லாம் ஊற்றி விட்டுட்டு வீட்டை முடிஞ்ச அளவுக்கு அடித்து அலங்கோலம் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க அம்மா ஃபோனவும் வாங்கி வச்சுருக்காங்க, பிடுங்கி வச்சுருந்துருக்காங்க. வச்சுட்டு அங்கேருந்து சவுக்கு சங்கருக்கும் ஃபோன் பண்ணி உன் வீட்டில் தான் நிற்கிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது விடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் காவலர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கலைஞ்சி அவங்களாம் போயிருக்காங்க. அந்த ஃபோனை வந்து காவலர்கள் வாங்கி அதுக்கப்புறம் சவுக்கு சங்கருடைய அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. சம்பவம் ஒட்டு மொத்தமாக நடந்தது அப்படிங்கிறது இதுதான். சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அது சம்மந்தமாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்களை பற்றி தப்பாக, உண்மையாலும் அவர் அந்த வீடியோவில் அவங்கள பற்றி தப்பாக பேசல, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, துப்புரவு தொழிலாளர்கள் ஏமாத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு. பட் இவங்க இதை மாதிரி இதை டைவெர்ட் பண்ணி பேசுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி எங்களை தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளால வெளிப்படையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்தவங்க துப்புரவு தொழிலாளர்கள். அந்த விஷயத்துல இவர் சவுக்கு சங்கர் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினாரு அப்படின்னா செல்வ பெருந்தகை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினார். அவர் தான் இதில் ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால வெளிப்படையாகவே நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. சவுக்கு சங்கருக்கு இது மட்டும்தான் பகையா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி மொத்தமாக நிறைய பகை அப்படிங்கிறது 1-2 கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூடயும் இருக்கு, அரசியல்வாதிகள் கூடயும் இருக்கு, எல்லாரு கூடயும் அவருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப நாளாவே திட்டமிடல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் சவுக்கு சங்கரை ஏதாவது பண்ணும் அப்படின்னு. ஏன்னா அரசே இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் ஏதாவது பண்ணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கு, எத்தனையோ முறை கைது பண்ணியிருக்கு, குண்டாஸ் போட்டிருக்கு, உள்ள கைது பண்ணி குண்டாஸ் போட்டிருக்கு. குண்டாஸை உடைச்சிட்டு நீதிமன்றம் போயிட்டு இது ஒரு கேஸே கிடையாது, இதுக்கு எதுக்குப்பா சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டீங்க அப்படின்னு நீதிமன்றம் அரசை பார்த்து கேட்டது. திரும்ப ஒரு குண்டாஸ் போட்டாங்க. அந்த குண்டாஸ்லயுமே உண்மையாலும் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் கைது பண்ணி குண்டாஸ்ல இருக்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சவுக்கு சங்கர் நமக்குமே நிறைய மாற்று கருத்துக்கள் உண்டு அவர் பேசக்கூடிய விஷயங்கள்ல. பட் உண்மையா ஒரு தப்பு பண்றாரு, ஒரு பொய்யான ஒரு கருத்தை தான் பரப்புறாரு அப்படின்னா நீதிமன்றமே அவரை தண்டிச்சிருக்கும். பட் நீதிமன்றம் இல்லை, இவர் தப்பே செய்யல, அரசு வந்து தேவையில்லாத நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி சவுக்கு சங்கருக்கு எதிராக தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தாலுமே அவர் லீகலாக எந்த அளவுக்கு கோர்ட்டில் ஃபைட் பண்ண முடியுமோ ஃபைட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ இப்போ சரி கோர்ட்டில் ஃபைட் பண்ணால் இதை மாதிரி பிரச்சனை வருது, எப்படியாவது வெளியில் வந்துடாதே அப்படிங்கிற அடிப்படையில் மேபி இந்த தாக்குதல் அப்படிங்கிறத ஒரு பயப்படுத்தி பார்ப்போம், முடிஞ்சால் அவரை தாக்குவோம், இல்லைன்னா வீட்டை போய் தாக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த தாக்குதல் அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு பெரிய, எல்லாருமே கண்டிக்கணும், எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, அண்ணாமலை உட்பட எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா சவுக்கு சங்கர் சொன்ன அந்த டேட்டா, செல்வ பெருந்தகை பத்தி, அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாகனம், அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வண்டி, இது சம்பந்தமான ஸ்கேம்ல சவுக்கு சங்கர் சொன்ன டேட்டா தப்பு அப்படின்னா வழக்கு போடலாம். வழக்கு போட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் கேட்க போது எந்த அடிப்படையில் இதை பேசுனீங்க, எந்த ஆதாரம் இல்லாமல் ஏன் இதை பேசுனீங்க, இதை தப்பாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அவங்களை கண்டிக்க போகுது, இல்லை சிறைப்படுத்த போகுது. அப்படிங்கிறப்போ அவர் பேசுனதுல தப்பு இருக்கு அப்படின்னா அதை லீகலாக நீதிமன்றத்துக்கே போயிருக்கலாம். அதை விட்டுட்டு துப்புரவு தொழிலாளர்களே நாங்கள் அனுப்பிச்சு இதை மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துகிறோம், அதுவும் யூனிஃபார்ம்லாம் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு யூனிஃபார்ம் போடுவாங்கல்ல, அந்த யூனிஃபார்மையே போட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க திட்டமிடல் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ அப்போனா அரசும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நம்ம கையில் தான் இருக்கு, நம்மளை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அது வந்து ஒரு சர்வாதிகாரம் இல்லை. யாருமே இங்கே எதுவுமே பேசக்கூடாது, அப்புறம் என்ன ஜனநாயகம் அப்படின்னு இருக்கு. இங்கே பேசுவாங்க தான், எல்லாரும் கருத்துரிமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லாருமே அவங்களுடைய கருத்தை எடுத்து வைப்பாங்க. அந்த கருத்து தப்பாக இருந்ததுன்னா திரும்ப ஃபைட் பண்ணணும். அதை விட்டுட்டு இதை மாதிரி வீட்டுக்கு ஆள் அனுப்புறது, அதுவும் வீட்டில் ஆள் இல்லாத வயசான அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவை நல்ல வேலை தாக்காமல் விட்டுருக்காங்க, ரொம்ப வயசானவங்க முடியாதவங்க அப்படிங்கிறனால தாக்காமல் விட்டுருக்காங்க. அங்கே இதுவே வேற யாரோ சவுக்கு சங்கம் இருக்குது தெரிஞ்சவங்க வேற யாரோ, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற வேற யாரோ இருந்திருந்தா அவங்க தாக்கப்பட்டிருந்தா இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா சொல்லுங்க? யார் தப்பு பண்ணாலும் ஒரு இல்லை தப்பான கருத்தை பேசினாலும் அதை லீகலாக ஃபைட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயம். அதை தான் ஒரு அரசு அப்படிங்கிறது செய்யும், ஒரு அரசு இயந்திரம் அப்படிங்கிறது அதை தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி நாங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவோம், எங்களை பற்றி பேசுனாவே, எங்களை பற்றி விமர்சிச்சாவே நாங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் கிரவுண்டில் இறங்கி போவோம், கழிவு நீரெல்லாம் கொண்டாந்து ஊற்றுவோம் அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல,
இது உண்மையாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இது சவுக்கு சங்கருக்கு நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் இல்லை, யாருக்கு நடந்தாலும் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய எண்ணம் என்ன இந்த விஷயத்தில், நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.